அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அகல் வெட்டுவதில் சஹாபாக்களின் தியாகம். சஹாபா பெருமக்கள் பெரும் குளிரையும் கடும் பசியையும் பொருட்படுத்தாமல் துணிவுடனும் உறுதியுடனும் அகலியை தோண்டி முடித்தார்கள். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசி கொடுமையால் தமது வயிற்றில் ஒரு கல்லை வைத்து கட்டியிருந்ததை திறந்து காட்டினார்கள். இதை கண்ட நபிகளார் தமது வயிற்றையும் திறந்து காட்டினார்கள். அதில் 2 கல் வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள் சஹாபாக்கள். ஒரு நாள் வைகறை பொழுதில் கடும் குளிரில் தாகத்தையும் பசியையும் தாங்கிக் கொண்டு சஹாபிகள் அகல் தோண்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததை கண்ட அன்னலார் அவர்கள் இவ்வாறு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிர. யா அல்லாஹ், அசல் வாழ்க்கை மறுமை வாழ்க்கையாகும். எனவே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் மன்னித்தருள்வாயாக. இதை செவியுற்ற சஹாபாக்கள் நஹனுல்லதி பாயஉ முஹம்மதன் அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, இறுதி மூச்சுள்ளவரை அறப்போர் புரிவோம் என அன்னலாரின் திருக்கரத்தில் உறுதி செய்தனர். அகல் தோண்டும் பணியில் சஹாபாக்களுக்கு தடையேதும் ஏற்பட்டால் நபிகளார் தண்ணீரில் தமது உமிழ்நீரை உமிழ்ந்து அல்லாஹ்விடம் துவா செய்து அந்த நீரை தெளித்து விடுவார்கள். பிறகு வெட்ட வெட்ட மணல் துகள்களைப் போன்று எளிதாக பெயர்ந்தன. எதிரிகள் வரும் முன் மதீனாவாசிகள் தமது பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை முழுமையாக செய்து முடித்துவிட்டார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஆட்டின் மடுவில் பால் பெருகுதல். அபு கிர்சாஃபா அவர்கள் தெரிவித்ததாவது, என் தந்தை இறந்து விட்டதால் என் தாயும் சிற்றன்னையும் என்னை வளர்த்தனர். நான் ஆடுகளை மேய்ப்பதற்காக புறப்படும் போதெல்லாம் முகமது நபியை பார்க்காதே, அவர் உன்னை வழிகெடுத்திருவார் என்று எனது சிற்றன்னை சொல்லி அனுப்பினார். என்றாலும் நான் ஆடுகளை ஓட்டிச் சென்று மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு நான் நபிகளாரின் திருச்சபைக்கு சென்று அவர்களின் அறிவுரைகளை கூர்ந்து கேட்பேன். மாலை பொழுதில் நான் வீடு திரும்பியதும் ஆடுகளை கவனித்த எனது சிற்றன்னை, மடுவுகள் ஏன் வறண்டு சூம்பி இருக்கின்றன என வினவுவார். எனக்கென்ன தெரியும் என்பேன். 2வது நாளும் இதே பதிலை சொன்னேன். 3வது நாள் வழக்கம் போல் ஆடுகளை மேய விட்டுவிட்டு நபிகளாரின் திருச்சபைக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றேன். அத்துடன் எனது சிற்றன்னை மற்றும் ஆடுகளின் நிலை பற்றி அன்னலாரிடம் கூறினேன். இது கேட்ட அன்னலார், ஆடுகளை கொண்டு வா என்றார்கள். நானும் கொண்டு சென்றேன். எல்லா ஆடுகளின் உடலிலும் அதன் மடிவிலும் அன்னலார் தமது திருக்கரத்தால் தடவி துவா செய்தார்கள். ஆடுகள் கொளுத்தன, மடிவில் பாலும் சுரந்தது. மாலையில் நான் வீடு வந்ததும் ஆடுகளை கவனித்த சிற்றன்னை வியப்புடன் என்ன நடந்தது என்றார். தினசரி மேய்க்கும் இடத்தில்தான் இன்றும் மேய்த்தேன். ஆனால் நடந்தவற்றை விரிவாக கூறுகிறேன் என்று அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி சொல்லி முடித்தேன். எனது தாயும் சிற்றன்னையும் எங்களை முகமது நபியிடம் அழைத்து செல் என்றனர். அவ்வாறே அழைத்து சென்றேன். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அன்னலாரின் திருக்கரத்தில் பையாத் செய்தனர். சுபஹானல்லாஹ். 3வதாக ஒரு ஃபர்லை பற்றி அமானிதத்தை திருப்பி தருதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றிற்குரியவர்களிடம் திருப்பி தருமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். விளக்கம்: ஒரு பொருளை கொடுத்து வைத்தவர் அதை திருப்பி கேட்டால் உரியவரிடம் திருப்பி தருவது அவசியமாகும். 4வதாக ஒரு சுன்னத்தை பற்றி நல்ல குழந்தை வேண்டி துவா செய்தல். நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை வேண்டி இந்த துவாவை நியமமாக ஓதவும். ரப்பி ஹபலி மினஸ் ஸாலிஹீன். பொருள்: ரச்சஹா, நல்லொழுக்கமுள்ள குழந்தையை எனக்கு வழங்குவாயாக. ஆமீன். 5வதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தந்தைக்கு செய்யும் மரியாதை. தம் தந்தை இறந்த பிறகு தந்தையுடன் தொடர்பு கொண்டிருந்த அவர் நண்பர்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்வது தந்தைக்கு செய்யும் மரியாதையாகும் என நபியவர்கள் கூறினார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி நிராகரிப்போரின் தோல்வி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்தும் பிறரை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுத்தும் தங்களுக்கு நேர்வழி தெளிவான பிறகும் நாம் தூதரை எதிர்த்து கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாஹுக்கு எந்தவித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அவர்களுடைய செயல்களை அவன் அழித்து விடுவான்.
ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக செல்வத்தை மட்டும் கோருதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவரேனும் இவ்வுலகில் பயனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலக பயனும் மறு உலக பயனும் உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். எட்டாவதாக மறுமையை பற்றி ஒன்றாக சுவனம் செல்பவர்கள். என் உம்மத்தினரில் 70,000 அல்லது 7,00,000 பேர் ஒரே நேரத்தில் ஒன்றாக சுவனம் செல்வார்கள். அவர்களின் முகம் பௌர்ணமி நிலவை போன்று ஜொலித்து கொண்டிருக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி ஒலி மருத்துவம். மிஸ்வாக்கின் பயன்கள். அவசியம் மிஸ்வாக் செய்யுங்கள், அதனால் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் கிடைக்கிறது, மேலும் கண் பார்வை கூர்மை பெறுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.